ஏய், முதல்ல கொடியை எப்படி பிடிக்கணும்னு தெரியுதா உனக்கு? ஏய், செக்கிழுத்தவன் பேரன் நான். என்கிட்ட பேச தூக்குல தொங்கியவன் வாரிசு. வேல்வேல் வெற்றிவே என்று வீர முழக்கமிட்டு வாளையும் வேலையும் ஏந்தி களத்திலே வாய்ந்த வீரச்சாவை தழுவி கொண்ட மான மறவர்களின் பேரனும் பேத்தியும் நாங்க. எனக்கு கற்பிக்காத ஏன் நாடு என்னது? பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. இந்த பூச்சாண்டில வேற எங்கேயாவது காட்டு. குடியிறது, ஊழக்கும்புறு போடுறது, மண்டிடுறது, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. இது என் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது. என் தம்பி தங்கைகள் மூலமா நான் இந்த மக்களுக்கு சொல்ல விரும்புறது, தேசப்பற்று என்பது தானா வரணும். அட்டிச்சு மிதிச்சு வந்தே மாதிரி சொல்லு, பாட்ட மாதா கட்சியை சொல்லு, இந்தியன்னு சொல்லு. இது என்ன வருதுன்னு பார்த்தா, எனக்கு எப்படி பார்த்தாலும் ஹிட்லரு பைத்தியக்கார மருத்துவமனைக்கு வர, அங்க இருக்கிற மருத்துவர் இருக்காரு பாருங்க, அந்த தலைவர், அந்த மருத்துவமனையினுடைய தலைவர் இருக்காரு பாருங்க, தலைமை மருத்துவர், எல்லா பைத்தியத்தை கூப்பிட்டு, தலைவர் வரும்போது, ஹிட்லர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடணும், வணக்கம் போடணும். எல்லா பைத்தியம் மண்டையாடிடுச்சு. ஹிட்லர் வரும்போது எல்லாம் எந்திரிச்சு பைத்தியமெல்லாம் வணக்கம் போடுது. ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து இருக்கேன், அதான் நம்ம. ஹிட்லர் நேரம் வந்து, ஏய், எல்லா பேரும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் உட்கார்ந்துருக்க. ஏ சொன்னா கேளியா, நான் உண்மையிலே பைத்தியம் இல்லையா? கதை கதை. எல்லா பேரும் கொடியேத்திட்டா நீ, டேய் நான் பைத்தியம் இல்லடா, உண்மையிலே பைத்தியம் இல்லடா, உருடா. டேய் எனக்கு தெரியும்டா என்ன நடந்திருக்கு, என் வரலாறு என்ன, நீ யார், எதுக்கு இந்த கொடியை பிடிக்கிற? தேசிய கொடி எங்க இருக்குது? தெருவெல்லாம் இருக்குது. பாவி தேசத்தின் தலைவர்களே, தேசிய கொடியை ஏற்ற சொல்லுகிற பெருமக்களே, 130 கோடி மக்களில் 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்க செல்கிறார்கள். 75வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். மக்கள் பசியோடு திண்டாடுகிறார்கள். தேசத்தை ஆளுகிற பெரும் பெரும் தலைவர்களே, என் தேசத்தின் பிஞ்சுகள், எதிர்கால நாற்றுகள், இளம் தளிர்கள், பச்சிளம் குழந்தைகள் பசியோடு இரவு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை தாருங்கள். மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை தூக்கி பிடிக்கும். கொரோனா காலகட்டத்திலே நாட்டின் மதிப்புமிக்க பெருந்தகை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்தோம் என்கிறார். 130 கோடி மக்கள் தொகையில் 80 கோடி மக்கள் ஏழை என்றார். எப்படிடா இந்த கொடியை பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு தூக்கி பிடிக்க எங்களால் முடியும்? 70வது ஆண்டிலே, சுதந்திரம் பெற்ற 70வது ஆண்டிலே நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பேசியதை நன்கு உடன் பிறந்தார்களே, விடுதலை பெற்று 70 ஆண்டு கால இந்தியா, இன்னும் மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள், அப்படியே இருக்கு பேச்சு. பல ஆயிரம் கிராமங்கள், மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கிற போது அவனை செல்போன் டிரான்சாக்சனுக்கு வா, கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வா, எப்படி வருவான்? ஏண்டா மின்சாரமே போய் சேரலைங்கிற, அவனுக்கு செல்போன் டிரான்சாக்சனுக்கு வா, மின்னணு பணிமாற்றத்திற்கு வா. எப்படிப்பட்ட அறிவாளிகள்! இப்ப எல்லாருக்கும் போயிருச்சா? 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற போது 2022 எல்லோருக்கும் வீடு அறிவித்த பெருந்தகை ஐயா மாண்புமிகு இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் தான். எல்லாருக்கும் வீடு வந்துருச்சா? வீட்டுக்கு வீடு கொடியேற்றுங்க, ஏற்றுகிறோம். வீடுங்க, வீடு இல்லை, அதனால் நாங்கள் வீதியில் ஏற்றுகிறோம். ஆனால் எப்படியேனும் தேசப்பற்றை காட்ட வேண்டும் இல்லையா? எங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கு. என்ன ஐயம்? நாங்க வாழ்றதுக்காக வரி கட்டுறோமா, இல்ல வரி கட்டுறதுக்காகவே வாழ்றோமா? என்ன கொடுமை! அதுல எனக்கு என்னங்க தேசம் பண்ணிருக்குன்னு கேட்டா, உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையா? என்னென்னத்தையோ பண்ணிருக்கு.
நான் ஏதாவது ஒன்ன சொல்லு, இந்த நாடு எனக்காக செய்த ஒண்ணு சொல்லு. நான் ரொம்ப கேட்கலையே, ஒண்ணுதான் கேட்கிறேன். கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது அம்மையார் இந்திரா காந்தி. கச்சத்தீவு முதல்ல யாருது அதை பேசுவோம். இந்த நாட்டிற்கும் கச்சத்தீவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது இந்தியாவோடதா? நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கச்சத்தீவு இந்தியாவின் நிலைமை இல்லை. கச்சத்தீவு நம் பாட்டனுடைய சொத்து, நம்முடைய பாட்டன் சேதுபதியுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பில் அதை அரசுடைமையாக்கி படக்கென்று அம்மையார் இந்திரா காந்தி எடுத்து இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க. லஞ்சம், அது கிஃப்ட்னு கூட சொல்ல முடியாது, லஞ்சம். ஏன் லஞ்சம்? ஏன்? பாகிஸ்தான் அங்கிட்டு இருக்கான், சீனா அங்கிட்டு இருக்கான், ரெண்டு பேரும் தோள்பட்டையில் இருக்கான். அந்த தோள்பட்டையில் அவன் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னா துப்பாக்கி தொழிற்சாலை எல்லாத்தையும் நேரு இவங்கெல்லாம் சேர்ந்து காலடியில் கொண்டாந்து தூத்துக்குடி துப்பாக்கி தொழிற்சாலை, அங்கே துப்பாக்கி தொழிற்சாலை, இதெல்லாம் இங்கே கொண்டு வந்தது காரணம் என்னன்னா, தோள்பட்டையில் பாகிஸ்தான் சீனாவை ரெண்டு எதிரியும் இருக்கான். டப்புன்னு ஒரு குண்டை போட்டான்னா புறங்காலி ஆயிரும்னு இங்கே கொண்டாந்து வச்சான். கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது என்னன்னா, இந்த பாகிஸ்தானோடவோ சீனாவோடவோ இலங்கை போயிடக்கூடாதுன்னு. நம்மளை பார்த்து கவனிச்சு விடுங்க, இந்தாங்க ஒரு 2000 வச்சுக்கிறீங்க அம்மம்ல, அது மாதிரி நாங்கள் கச்சத்தீவை வச்சுக்கிறீங்க, எனக்கு விசுவாசமா இருங்க. எல்லை தாண்டி வாரான், எல்லை தாண்டி வாரான், எல்லை தாண்டி வாரானே சொல்லிட்டு இருக்கானே. டேய், நான் கோபத்தில் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிடாம இருக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன? ஐயோ, இங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லை தாண்டி வாரான். எல்லை தாண்டி கேரள மீனவன் வாரானா இல்லையா? எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்கள். ஏன்? அவர்கள் சிறைப்படுத்தப்படவில்லை, படகுகள் பறிக்கப்படவில்லை, வலை அறுக்கப்படவில்லை, மீனவர்கள் கைது பண்ணப்படவில்லை, சுட்டுக் கொல்லப்படவில்லை. ஏன்? எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பதற்காக அல்ல, எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதற்காக கொல்லப்படுறான், கைது பண்ணப்படுறான், சிறைபிடிக்கப்படுறான். இது என்னைக்காவது நீங்க கேட்டதுண்டா? தமிழர்கள் இந்த நாட்டு குடிகள் என்று நீ கருதி இருந்தால் 500 மீனவர்களை நீ சாக கொடுத்திருப்பிய? ஒருத்தர் சுட்ட உடனே பாஞ்சு நீ கட்டி தடுத்துக்கனால தொலைச்சு போடுவேன். ராஸ்கல், சுண்டக்கத்தண்டி நாடு பிரிச்சு போடுவேன். அவன் மீறி பொருளாதார தடை, உனக்கு ஒரு உதவியும் கிடையாதுன்னா காலில் விழுந்து மண்டிட்டு இருப்பான். பாகிஸ்தானுங்க விளையாட்டோட நீ ஒன்னா இருக்கிறது இல்லை. ஆனால் இதுவரை ஒரு மீனவனை வந்து சிறைபிடிப்பான், சுட்டு கொன்னதில்லை, சிறைபிடிப்பான். நீ முறையிட்டா திருப்பி விடுவான். ஆனால் ஒரு மீனவனை சுட்டுட்டான் அண்மையில். குஜராத்தை சேர்ந்தவன், குஜராத் மாநிலம் சட்டம் இட்டது, கட்டும் சட்டம், அவனை கைது செய்யணும், அந்த ராணுவ நடவடிக்கை எடுக்கணும். பாராளுமன்றத்தில் சட்டம், அவன் மேல் நடவடிக்கை. ஒரு மீனவன் செத்ததுக்கு. அப்ப 500 மீனவர்கள் நாங்கள் கொல்லப்பட்டதுக்கு ஒன்னும் பேசல. நெத்தியில 1 ரூபா சாவுக்கு பொட்டு வைப்போம்ல, அந்த 1 ரூபா பொட்டு காசு நீ தரல. எப்படி? ஆனால் எனக்கு தேசத்தின் மீது பற்று வந்துடணும். எப்படி வரும்? நீ நின்றிருந்தால் இது என் நாடு, எனக்கு ஒன்றென்றால் என் தேசம் வரும் என்ற பற்று தானா வரும். வரலையே ராஜா, வரலையே. எதுக்கு நின்றுக்க நீ? காவிரியில் தண்ணி கேட்கிறேன். இங்க பாருங்க, அறிவில் சிறந்த எனது தம்பி தங்கைகள், ஆன்றோர் பெருமக்கள், என்னுடைய தாய் தந்தையர்கள், நீங்க கவனிக்கணும். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் யாருது? அந்த இடம் யாருது? நிலம் என்னது, வளமும் என்னது. ஆனால் வேலை வாய்ப்பு யாருது? 299 பேரை இப்ப வேலைக்கு எடுத்துருக்க. ஆனால் 299 பேர் ஒருவன் கூட தமிழன் இல்லை. ஆனால் என்ன சொன்ன? வேலை வாய்ப்பு, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்றுதான் என் நிலத்தை கையகப்படுத்தின. எங்க வேலை? வேலை கொடு என்று போராடுவதே எங்களுக்கு வேலையாக ஆக்கியிருக்க. இதுல என்னன்னு கவனிங்க. என்னுடைய வளத்தில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம், என்னுடைய நரிமணம் பெட்ரோல், என் நிலத்தில் தயாரிக்கப்படுகிற அணு உலையின் மூலமாக தயாரிக்கப்படுகிற மின்சாரம், அனல் மின்சாரத்தின் மின்சாரம், இது எல்லாம் பிற மாநிலங்களுக்கு பங்கிட்டு அளிக்கப்படுகிறது. என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொது. ஆனால் பிற மாநிலங்களில் அவரவர் வளங்கள் அவரவர்க்கே. என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லா மாநிலத்துக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பெருமக்களே,
ஆனால் காவிரி நதிநீர் உரிமை அந்த கர்நாடக மாநிலத்தின் நீர் வழி வளமை நீர் வளம் கன்னடர்களுக்கு, கன்னட மண்ணில் வாழ்கிற மக்களுக்கு. இப்ப என்ன கேள்வி? காவிரியில் தண்ணி கேட்டு அங்க இருக்கிற 1.25 கோடி தமிழன் போராடல, கேட்கல, எதிராக நிற்கிறார்கள். கொடுக்காதீங்கன்றாங்க. ஏன்னா உயிர் பயம். வீட்டை கொளுத்திடுவான், நிலத்தை எரிச்சிருவான், கரும்பு தோப்பு வாழை தோட்டத்தை எரிச்சிருவான். அதனால பயம். ஆனா நாம போராடுகிறோம். பாதிப்பு அவனுக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். வீட்டை எரிச்சு வர்த்தக நிறுவனங்களை, கடைகளை அடிச்சு நொறுக்கி, விளைநிலங்களை தீக்கிரையாக்கி, அப்ப நம்ம மக்கள் இருக்க முடியாம ஏதோ கையில கிடைச்ச துணிமணியை பொட்டலமா கட்டிக்கிட்டு புள்ளகட்டியை கூட்டிக்கிட்டு சாலையில் நடந்து சொந்த நாடு என்று சொல்கிறார்கள். சொந்த நாட்டிலேயே என் இன மக்கள் அகதியாக கால்நடையாக நடந்து தமிழகத்திற்கு வந்த காட்சிகள் இன்று இருக்கு. கர்நாடக காவல்துறையினை காப்பாற்றல. இது ஏன் நாடு? ஏன் நாடு? இந்திய நாடு. ராணுவம் வேண்டாம், துணை ராணுவ படையவாவது அனுப்பி நீ என் மக்களை காத்து. வண்டியில வந்தவன், லாரியில வந்தவன் எல்லாரையும் நிறுத்தி அடிச்சு அரை நிர்வாணமா அடிக்கும் போது நீ தடுத்து காப்பாற்றி அவர்களை கைது பண்ணி நிறுத்தியிருந்தீர்கள் என்றால் இது ஏன் நாடு, எனக்கு ஒரு ஆபத்து என்றால் வரும் என்ற பற்று தானாக வந்திருக்கும். செய்யவே இல்லை. ஒரு கண்டனம், என்னையா சொந்த நாட்டு மக்களை பேசிட்டு பேசாம இரு அப்படின்னா, என்னுடைய மின்சாரம் எல்லோருக்கும் என்பது போல அவனுடைய நீர் எல்லோருக்கும், எனக்கும். அந்த நிலை ஏன் இல்லை? ஏன் இல்ல? ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே சரங்கு, ஒரே சொறி, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஒரே ரேஷன் கார்டு, இதெல்லாம் சரி. ஆனால் ஏன் ஒரே குளத்துல குளிக்க முடியாது, ஒரே சுடுகாட்டில் படுக்க முடியாது? எல்லாரும் ஏன் கொண்டு வர முடியாது? ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, ஒரே நதி. என்னுடைய அந்த நதியை எல்லாருக்கும் தண்ணி போடு கூட பார்ப்போம். தவிச்ச வாய்க்கு எனக்கு தண்ணீர் பெற்று தராத நீ தேசப்பற்றை பெற்று பேசாத, பேசாத, எனக்கு கற்பிக்காத. அந்த இடத்துல நீ நின்றிருந்தீனா இது என் நாடு, எனக்கு பற்று வந்திருக்கும். இந்த நிலம் இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் நாங்கள் தமிழர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி உயிர் நீத்த பெருமக்களின் பிள்ளைகள். வரி செலுத்தி, வாக்கு செலுத்தி, இறையாண்மைக்கு, சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். எங்களுடைய இரத்த உறவுகள் இன்னொரு தாய் நிலத்தில் கொன்றொழிக்கப்பட்ட போது கொன்றொழிப்பதற்கு துணை நின்றவர்கள் நீங்கள். கொன்றவன் காங்கிரஸ், வேடிக்கை பார்த்து நின்றவன் பாரதிய ஜனதா. தேசிய கொடி ஏற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார் பாருங்கள். நீ பாராளுமன்றத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்லுவேன், அது மேல ஏறினு கூட சொல்லுவேன், என்னால ஏற்ற முடியாது. அமைச்சர்ல இருந்து, பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து, உள்துறை அமைச்சர் கொடி ஏத்துறாரு, தலைகிறா போது இறக்குறாங்க, மறுபடியும் ஏத்துறாங்க. வலைவெளியில் இருக்கு பாரு. கொடியை எப்படி பிடிக்க வேண்டும், எது தலைப்பா இருக்க வேண்டும், எது கீழே இருக்க வேண்டும் என்று தெரியாத நீ எனக்கு தேசப்பற்றி சொல்லி தராத, எனக்கு கொடியத்தை கற்பிக்காத. முன்னாடி கூடி இருக்கிற ஆன்டி இந்தியன்ஸ் தேச துரோகிகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா,